ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். அண்ட் இந்த எபிசோட்ல சில ஹிடன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். கேசரோலும் கிளாஸாச்சும் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹியூபரிக்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸும் வந்துருச்சு. லார்ட் ஸ்குவால், இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். நீங்க என்ன வந்து காப்பாத்திட்டீங்க, வார்த்தைகளால என் நன்றியை சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்குவால் பாக்குறான். மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. மார்டல் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா கண்டிப்பா டியோகோ வந்துருவாரு, என்ன பண்றதுன்னு கேட்கவும் லோட்டரோட் ரொம்பவே கடுப்பாகிறான். லோட்டரோட் ஆர்மியுமே இப்ப பின்வாங்கிட்டாங்க. லார்ட் ஸ்குவால், உங்களை ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டேன். நம்ம இந்த வாரம் வின் பண்ணிட்டோம், அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹோபரிக் வந்து அவனை பாராட்டுறான். லார்ட் மார்டல், லார்ட் பீஸ், உங்களோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் கேம்பெயினோட விக்டரியை நம்ம பார்ட்டியா கொண்டாடணும் அப்படின்னு ஹியூபரிக் சொல்லுவோம். ஓ அப்படியா, சரி அப்படின்னு ஸ்குவால் சொல்றான். பார்ட்டியை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஹியூபரிக் சொல்றான். இவன் எதிரிங்கெல்லாம் சுத்தி வளைச்சாலுமே கூட அப்ப கூட லார்ட் ஸ்குவால் விட்டு கொடுக்கல. நீங்க உண்மையிலேயே தைரியசாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அப்படியான்னு ஸ்குவால் கேட்கறான். என்னாச்சு உங்களுக்கு டயர்டா இருக்கா, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். சரி, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஸ்குவால் போறான். வேலை சேஃபா திரும்ப வந்துட்டீங்கன்னு பெட்ரா பாக்குறா. ஸ்குவாலுக்கு அவளை பார்க்கவா அழுகையா வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லுவோம். உங்க ரூம்க்கு உங்களை நான் கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்லி பெட்ரா கேட்கவும், இல்ல வேண்டாம், நான் தனியா இருக்கணும் அப்படின்னு ஸ்குவால் சோகமா போறான். இதை நான் எதிர்பார்த்தது தான். எல்லாரோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்லயும் இது நடக்கிறது தான். வார்ல நிறைய இழப்புகளை பார்த்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இப்படிதான் மென்டலி அப்செட் ஆவாங்க. ஸ்குவாலோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ரொம்ப மோசமா அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸ்குவால் அவன் ரூம்ல சோகமா உட்காந்துருக்கான். அவரை சமாதானப்படுத்த நான் என்ன பண்றது, ஒரு ஃபியான்சிவா என்னால எதுவோ பண்ண முடியல அப்படின்னு பெட்ரா வருத்தப்படவும், பேஸ் லோமி அந்த திருடன் வெட்டிட்டு போனப்போ மார்க் மேல தப்பு இருந்தது, நீ எப்படி அவனை சமாதானப்படுத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்குவோம். அந்த போங்கா பைய செஞ்சுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் பேஸ், உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பெட்ராவும் வந்து கேட்கறா. நான் திரும்பவும் அவரோட முகத்துல அந்த ஸ்மைல பார்க்கணும் அப்படின்னு பெட்ரா சொல்றா. வார் பண்றதை விட்டுட்டு ஸ்வீட் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டேன், எல்லார் முகத்திலயும் ஸ்மைல் இருக்கும்ல லிக்ரேஷ் சொல்லியிருப்பா. எஸ், அதே தான், நான் ஸ்வீட் செய்யணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பேஸ், என்ன ஸ்வீட் செய்ய போறேன்னு என்கிட்ட முதல்லயே சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், சான்ஸ் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காகலாம் நான் ஒன்னும் ஸ்வீட் செய்யல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸ், உன் விருப்பப்படியே நீ என்ன ஸ்வீட் வேணா பண்ணு, தேவையான மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹியூபரிக்கும் நம்ம ஹீரோ அப்பாவும் சொல்றாங்க. சரி, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போங்காஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது போங்காஸா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டையும் கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் இப்போ போங்காஸை வச்சு எதையோ மேக் பண்றான். ஸ்குவாலோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் சக்சஸ் பார்ட்டிக்கு அவனை கூப்பிடுறாங்க. ஸ்குவாலும் சோகமா கீழே போறான். ஹியூபரிக்கோ மத்தவங்களோ ஸ்குவாலோட வெற்றியை சந்தோஷமா கொண்டாடினாலுமே கூட ஸ்குவாலுக்கு சோகமா தான் இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற மத்த சில நோபல்ஸுமே அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டுட்டாங்க. இறந்த எல்லாருமே ஸ்குவாலோட தலைமையில போனவங்க தான். பவரும் அதிகாரமும் இருக்குங்கிறதுனால என்ன வேணா பண்ணல அவங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோபல்ஸ் பேசுறது கேட்டு ஸ்குவால் வருத்தப்படுவோம். அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து அவனை சமாதானப்படுத்துறாரு. அவங்க சொல்றதுல எந்த தப்பு இல்லையே, என்னாலதானே அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஸ்குவால் நினைக்கிறான். தாத்தா கார்லிச்சுக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சின்ன இழப்புக்கெல்லாம் நீங்க இப்படி இறங்கி போன அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ல நானுமே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தான். அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்பவே சக்சஸ் தான் லார்ட் ஸ்குவால் அப்படின்னு ஹியூபரிக் வந்து சமாதானப்படுத்துறான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஸ்குவால் வருத்தப்பட்டு இருக்கான். லார்ட் ஹியூபரிக், இந்த வார்ல வெற்றி பெற்றதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஹியூபரிக் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டவும், நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்னு மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க ரொம்பவே கைண்ட் லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு அவர் சொல்றாரு. நீக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை திறக்க சொல்றான். அதை ஓபன் பண்ணவுமே அந்த ஸ்மெல்லே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சி போயிருது. சோகமா இருந்த ஸ்குவால் கூட அந்த ஸ்மெல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். எல்லா நோபலுமே இது என்ன ஸ்மெல் அப்படின்னு பாக்குறாங்க. இது என்ன டெசர்ட் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதுல சின்னதா ஒரு பீஸை வெட்டுறான். அதை ஒரு பிளேட்ல நம்ம ஹீரோ தனியா எடுத்து வச்சு, லார்ட் ஸ்குவால், இந்தாங்க, இது உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு கொடுக்குறான். இதுக்கு மேல இருக்குது என்ன புது வகையான ஃப்ரூட்டா அப்படின்னு நம்ம பாக்குறான். இது என்னதுன்னு ஸ்குவால் கேட்கவும், இது போங்காஸால மேக் பண்ணப்படுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது இது போங்காஸ் தானா அப்படின்னு நம்ம பாக்குறான். நீங்களோ கிச்சன்ல பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துட்டு வந்து மத்த எல்லாருக்கும் கூட அவங்க டேஸ்ட் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்குவாலும் இப்ப அதை சாப்பிட்டு பாக்குறான். அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. போங்காஸை ஃபர்ஸ்ட் தனியா ஹீட் பண்ணி அதுக்கு டென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மாவையும் மத்த இன்கிரீடியன்ஸையும் போட்டு அதை அவன்ல பேக் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்னன்னு ஸ்குவால் கேட்கறான். இது பேரு டார்டட்டான் அப்படின்னு சொல்லுவோம். டார்டட்டானா அப்படின்னு நம்ம கேட்கறான். மாவுக்கு மேல டைரக்டா ஃப்ரூட்ஸை வச்சு தான் இதை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் டார்டட்டான் சிஸ்டர்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை ஃபர்ஸ்ட் தனியா பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், அது மேலேயே வச்சு பேக் பண்ணிட்டாங்க. சோ இது ஃபெயிலியர்ல கிரியேட் ஆனதுதான் சொல்லுவோம். என்னது ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி அவன் பண்ண ஃபெயிலியர் அவன் யோசிச்சு பாக்குறான். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையோ கத்து கொடுக்குது. டான் சிஸ்டர்ஸ் மட்டும் அன்னைக்கு இந்த தப்பை மேக் பண்ணலன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. தப்பா ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தூர போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான டிஷ் நமக்கு கிடைச்சிருக்காது. ஈவன் ஃபெயிலியர் வந்தப்போ கூட அவங்க விட்டு கொடுக்காம அதுல சக்சஸ் நோக்கி ஓடினாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒரு டியோக்கோட பேரை எந்த தப்பு பண்ணக்கூடாது, ஃபெயிலியர்ங்கிறதே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கார்ல செக் வந்து ஸ்குவால வளர்த்திருப்பாரு. ஆனா நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஸ்குவால் சொல்லுவோம். இல்ல, நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பெட்ரா கேட்கறா. நீங்க உயிரோட சேஃபா திரும்பி வந்தாலே போதும்னு பெட்ரா சொல்லிருப்பா. எனக்கு கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பெட்ரா சொல்லுவோம். என்ன ப்ரொடெக்ட் பண்ணி மத்தவங்க இறந்துட்டாங்களே நம்ம கேட்கறான்.
நீங்க மத்தவங்க இறந்ததை நினைச்சு வருத்தப்படுறது தான் ஒரு உண்மையான லீடர், உங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க வெற்றியை ஜாலியா கொண்டாடாம உங்களுக்காக இறந்தவங்களை நினைச்சு யோசிக்கிறீங்க, உங்களோட ஃபியூச்சர் வைஃபா வரப்போறதுல எனக்கு தான் பெருமை அப்படின்னு பெட்ரா சொல்றா. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு பெட்ராவை பார்த்து கால் சொல்லிட்டு, லார்ட் பீஸ் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். டார்டெட்டான நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாமான்னு ஸ்குவால் கேட்கவோ தாராளமான்னு சொல்றாங்க. கார்டன்ல போய் தனியா சாப்பிடலாம் அப்படின்னு பெட்ராவை இப்ப அவன் கூட்டிட்டு போறான். என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் எக்ஸ்பீரியன்ஸும் மோசமா இருந்தது அப்படின்னு ஹியூபரிக் சொல்லுவான். கூட இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் பேஸ்ட்ரி நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் தேவைப்பட்டா கேளுங்கன்னு சொல்லவும், கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் கேட்க நம்ம ஹீரோ யோசிச்சு அதை கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ கேட்கறான். ஏங்கப்பா இவ்வளவு புது குட்ஸா அப்படின்னு சொல்லி லோமியோ மார்க்கோ பாக்குறாங்க. மார்க்ரேவ் ஹியூபரிக் தான் தேங்க்ஸ் சொல்ற விதமா அதை அனுப்பியிருக்காரு. உங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அந்த பேரன் கிட்ட எடுத்து கோட்ஸ் திரும்ப வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ அப்பா அங்க பேரம் பேசுறதுக்காக இருக்காரு. அப்பா இருந்த டென்ஷனுக்கு கண்டிப்பா அவனை வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த கேம்பெயின்ல மோட்டல் தான் அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்கு, சோ அவன் கிட்ட இருக்கிறதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கவும், நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு ஷீட் சொல்றான். பேஸ் நெகோசியேஷன் முடிஞ்சது, உன்னோட மேட்ச்க்கு இருந்தா தான் எல்லாத்தையும் ஈஸியா அங்க டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கூட்டிட்டு போறாரு. அவ்வளோ ஹனமா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்கப்பா இவ்வளோ ஹனமா அப்படின்னு ஷீட் ஷாக் ஆகுறான். அந்த பேரன் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருந்த குதிரையை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அவன் நமக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. இப்போ அந்த பேரனுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். நீங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒரே பதில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷீட் பாக்குறான். ஜோஸ புளிர அந்த மிஷினை தான் ஹியூபரிக் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான். இதை சுத்துறது மூலியமா கம்ப்ரஸ் ஆகி ஜோஸ் வெளியே வர நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அம்மா கூப்பிட்டு விடுறாங்க. நீ கேபிட்டலுக்கு உங்க அப்பா கூட போகணும்னு சொல்லுவோம். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க அப்பா லெட்டர்ல என்னையும் பெட்ராவையும் கேபிட்டலுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, என்ன ட்ரெஸ் போடன்னு தெரியல அப்படின்னு லிக்கரிஷ் சொல்லுவான். அவளுக்கு நல்ல ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்ல, ராயல் ஃபேமிலிக்கு தைக்கிறல அவளுக்கு இங்க தையல்காரங்களும் கிடையாது, அதுக்கு தான் நீ கேபிட்டல் போகணும்னு சொல்லுவோம். அப்பாவே தான் போயிட்டு வரலாமே நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு லேடி தன்னோட சைஸ் மத்த பசங்க கிட்ட சொல்ல மாட்டான்னு சொல்லுவோம். அப்ப நானும் பையன் தானே நம்ம ஹீரோ கேட்டா. ஆனா நீ அவளை கட்டிக்க போறவல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி தானே லிக்கரேஷன் கேட்கவும் ஆமா அப்படின்னு அவளும் வெக்கப்பட்டுட்டே சொல்றா. ஓ ஆமா அவ என்னோட ஃபியான்சி, எங்களுக்குள்ள சீக்கிரட் தான் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரேஷ் வெக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மைட் நம்ம ஹீரோவை முறைச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு சாங் போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் அந்த கடைக்காருக்கு தெரியலன்னு லிக்கரேஷோட போட்டோவை நம்ம ஹீரோ வர வச்சு இந்த மாதிரி ஆளுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு காமிக்கிறான். ஸ்குவாலோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கார்லச்சுக்கும் இவங்களை வந்து பாராட்டுறாங்க. பெட்ரா அண்ட் ஸ்குவாலுக்குள்ள வழக்கம் போல ரொமான்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்றதுனால இவங்களுக்கு வேலையும் அதிகமாகுது. கவுண்டர் அட்டாஷை காமிக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோ வந்து அந்த ராப்பர்ஸ்ல அந்த மாதிரி போட்டோவை போட்டு விட்டுருந்தாலுமே கூட அதையும் பத்திரமா இவ ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கா. கவுண்டர் அட்டாஷ்க்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டா காமிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி கோட் மில்க் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அதுல சொன்னபடியே சீஸை வச்சு ஒரு கேக் மேக் பண்ணி கடைசியா லிக்கரிஷ் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டரை போய் இவங்க எழுப்பலான்னு போகும். கேக் செஞ்சா எனக்கு பெட்லயே கொண்டு வந்து தர வேண்டியதானே அப்படின்னு நம்ம சிஸ்டர் கேட்கறா. இப்ப லிக்கரிஷ் அங்க வந்தோடனே எவ்வளவு நேரம் நிக்கிறீங்கன்னு ஜோஸ்பின் கேட்கும். ரொம்ப நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஃபேமிலியில இருக்கிறத நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன், என்னையும் ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் அவங்க அப்பாக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா, பட் அவள் நான் தான் பிரிஞ்சிருக்கேன்னு அவர் வருத்தப்படுறாரு. வச்சு நான் ஒன்னு செய்ய போறேன், உன்னோட எதிர்பார்ப்பை அதிகமாவே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடயே இந்த எபிசோட் முடியுது. சீசன் 2 வர மாதிரி இதுல பெருசா எதுவோ காமிக்கல. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.